வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த சாயங்கால நேரத்திலே கர்த்தாவை நோக்கி பார்க்கத்தக்கதான ஒரு கிருபையை தந்தீங்களே, அதற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்க ராஜா. ஆண்டவரே, இந்த கல்வாரி மலையின் மேலே நின்று கர்த்தாவே உம்மை பார்க்கத்தக்கதான எங்களுக்கு ஒரு நல்ல நேரத்தை நீங்கள் தந்தீங்க, அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 3 நாட்களும் நடைபெறுகின்ற இந்த குடும்ப திருவிழாவை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அதற்கு முன் அடையாளமாக கர்த்தாவே இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமாண்டவரே, உம்முடைய வெற்றி கொடியை நாங்கள் எப்பொழுதும் பிடித்து கொண்டு உமக்கு சாட்சியாக விளங்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த கிராமத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதற்காக உழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, இதில் இன்னும் நடைபெற போகின்ற ஆண்டவரே, ஒவ்வொரு நிகழ்விலும் உங்களுடைய பிரசன்னம் எப்பொழுதும் கூட இருக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த இடத்திலே வந்து கர்த்தாவை நோக்கி ஆண்டவரை ஜெபிக்கிற ஒவ்வொருடைய ஜெபத்திற்கும் நீங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எத்தனையோ பேர் பொருத்தனையோடு வந்திருக்கலாம். ஆண்டவரே, அவர்களுடைய பொருத்தனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவேற்றி நீங்கள் கொடுக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் நடைபெற போகிற இந்த ஆராதனை நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொடுக்க வேண்டுமாறு இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் 400 கோடி நாசத்தித கொடிய இடருக்கும் அங்கே இயேசுவை சார்ந்து நிற்பே. அவனியில் வியாகுலம் வந்தா அவரையே நான் அண்டிக் கொண்டா. அவனியில் வியாகுலம் வந்தா அவரையே நான் அண்டிக் கொண்டா. அலை மிக மோதிடும் மன்னா, அலை மிக மோதிடும் மன்னா, ஆறுதல் அளிப்பதாய் சொன்னார். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே. துன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னல்கள் மறந்திடுவே. இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னல்கள் மறந்திடுவே. திருமறையே இசை நாதம் தேனிலும் இனிய வேதம். திருமறையே இசை நாதம் தேனிலும் இனிய வேதம். தருமெனக்கனந்த சந்தோஷம், தருமெனக்கனந்த சந்தோஷம். இதயத்தின் தோஷம் சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே. ஆம் தகப்பனே, இந்த கல்வாரி மலையில நீ சிலுவையில் தொங்கினதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக இதுல சிலுவையை தொங்குனீங்கப்பா. அதில் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீங்க? உருக்கமாய் நோக்கி அழைத்தீங்கப்பா.
அழைத்தவுடன் முடிந்தது என்று அறிந்து ஆவி உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்துக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்துட்டீங்கப்பா. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஒரு ஜெபம் தகப்பனே. அந்த ஜெபத்தை கேட்ட அடுத்த செகண்ட்ல ஒரு விடுதலைப்பா. ஒரே ஒரு செகண்ட் கூட இல்லைப்பா, அடுத்த ஒரு நிமிட செகண்ட்ல கூட ஒரு விடுதலை. அதே மாதிரி இந்த கல்வாரி மலையில் இருக்கிற சிலுவையை நோக்கி எத்தனையோ கண்ணீரான வேதனையில், கைவிடப்பட்ட நிலைமையில், குறுக்கமான நிலைமையில் உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறேன்ப்பா. உம்முடைய பிரசன்னம் தகப்பனே, உம்முடைய வழிநடத்தல் என்னோடு வரட்டுமப்பா. உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறேன். என்னுடைய துயரங்கள் உங்களுக்கு தெரியும், என்னுடைய வேதனைகள் உங்களுக்கு தெரியும், என் கண்ணீரான வாழ்வு உங்களுக்கு தெரியும், என்னுடைய துக்கமான வாழ்வு தெரியும். அந்த சகோதரி சொன்னாங்க, இந்த கல்வாரி மலையில் சின்ன தயிரில் போய் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார், ஒரு சாட்சி சொன்னாங்க. அதே மாதிரி அந்த சாட்சியை நினைத்து உம்மை தேடி அந்த அற்புதத்துக்காக, அந்த அடையாளத்திற்காக இந்த இடத்துல வந்திருக்கிறேன் தகப்பனே. துக்கமாக வந்த எனக்கு ஒரு விடுதலை தருவீங்க, ஒரு வாழ்வு தருவீங்க தகப்பனே. எத்தனையோ ஏக்கங்கள் மத்தியில நான் வந்திருக்கிறேன். என் ஏக்கங்கள் எல்லாம் உம்முடைய சிலுவையில சொல்லி கொண்டிருக்கிறேன்ப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறேன், நீங்க இறங்கி வாங்கப்பா. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையை வாழ வைத்திட, வாடி நின்ற என்னையை வாழ வைத்திட, தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. பாவியாக இருந்த என் பாவம் போக்கிட்டார், பாவியாக இருந்த என் பாவம் போக்கிட்டார். ஆவி பொழிந்து என்னையே தாவி அணைத்திட்டார், ஆவி பொழிந்து என்னையே தாவி அழைத்திட்டார். தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. ஆம் தகப்பனே, நீங்க இங்க அசைவாடி கொண்டிருக்கீங்க, என்னை விண்ணப்பத்தை கேட்டீங்கப்பா. இந்த நாளில் நிச்சயமாக ஒரு விடுதலையோடு கடந்து போய் நம்பிக்கையோடு பாதத்துல காத்திருக்கிறேன். நீங்க விடுதலை தாங்க, நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். என் கண்மலையும் என் மீட்பெருமாய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் அமர்ந்திருக்கிற உங்களுடைய இதயத்தின் தியானங்களும் சமத்தில் பிரதியாய் இருப்பதாக. ஆமேன். மீண்டுமாய் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். வந்திருக்கிற அன்பான அன்பு மிஷனரிகள், என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிற அன்பு மிஷனரிகள் மற்றும் என்னுடைய அன்பு சகோதரர் லாசர், பாஸ்டர் வில்லியம் அவர்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட ஒரு சகோதரி ரொம்ப கஷ்டமாக வேதனையாக இருந்தாங்க. வாழ்க்கையில் பல கஷ்டம், கணவர் விட்டுட்டு போயிட்டாரு. அந்த அம்மாவுக்கு உலக பிரகாரமான ஒரு வியாதி. அந்த வியாதி நிமித்தம் அந்த அம்மா பக்கத்தில் கணவர் கொஞ்சம் வந்தார். ஆனால் கொஞ்சம் கஷ்டம். அந்த அம்மாவுக்கே தெரியுது நமக்கு வியாதி இருக்குது, கணவர் தள்ளி தள்ளி போகிறாருன்னு. இருக்க வீடு இல்லை, கஷ்டம். கணவர் போயிட்டாரு, உணவுக்கு வழியில் யாரும் வேலை தர மாட்டுறாங்க. அந்த அம்மாவுக்கு இருக்க வியாதியை வச்சு வேலைக்கு தர மாட்டுறாங்க. வருமானம் இல்லை. இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தாங்களாம். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறப்போ அதுதான் சங்கீதம் 121, 120 நாம் வாசிக்க கேட்டோம். அது திருவிலியத்தில் ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்காங்க. நம்ம பவரில் இருக்கிறப்போ சாவியதின் ஆரோகரண சங்கீதம் என்று நாம் வச்சிருக்க பவரில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் திருவிலியத்தில் சொல்கிறப்போ சீயோன் மலையின் திருப்பயண பாடல். இப்போ நம்ம கல்வாரி மலைக்கு நடந்து வந்தோம். நடந்து வர்றப்போ ஒரு திருப்பயண பாடல் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆரோகரண பாடல். ஆரோகரணா விடுதலையின் பாடல். அதைத்தான் இருக்கணும் அர்த்தம்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆரோகரண பாடல்னு சொல்கிறார். சீயோன் மலையின் திருப்பயண பாடல். ஏன்னாங்கன்னா ஆண்டவர் மலையிலிருந்து தான் ஆபிரகாமோடு பேசுகிறார். மலை என்பது வேதத்தில் ரொம்ப முக்கியம். மலை என்பது உயரம். என் ஆண்டவர் உயர்ந்து நிற்கிறார். அதுதான் திருச்சபையில் உயரமான கோபுரம் கட்டுறாங்க. என் ஆண்டவர் உயர்ந்து இருக்கிறார், என் ஆண்டவர் வல்லமை உள்ளவர், அவர் உயர்ந்து நிற்கிறார் என் ஆண்டவர். அதுக்கு தான் திருச்சபையில் உயரமான எவ்வளோ, நீங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி போனீங்கன்னா 175 கோபுரம், 175 அடி உயரம். நாங்கள் 180, நாங்கள் 190, நாங்கள் 225. இப்போ நம்ம இது பண்ண இல்லாமல் இவ்வளோ சின்ன கோபுரமாக நம்ம மத்தியாஸ் போட்டார். நான் கொடி ஏற்றுறப்போ அந்த கோபுரத்தை திரும்பி பார்த்தேன். வேறு வழியில் ரொம்ப சிம்பிளாக ஒருத்தரை கொண்டாந்து போட்டார். ஆனால் கடவுளுக்கு சித்தமான வருகிற நாட்களில் ஒரு 100 அடி கோபுரமாக நிச்சயமாக என்ன பண்ணும். ஏன்னா இந்த மலை இந்த பகுதி பாஸ்டேட்டுக்கு ஊற்றும் ஒரு இடமும். என்னுடைய கருத்து என்னன்னா, நீங்கள் 3 நாள் திருவிழா முடிச்சிட்டிங்களா,
ஒரு பாஸ்டேட்டுக்கு 5 லட்ச ரூபா கொடுக்கணும். இங்கிருந்து முடியும், நிச்சயமா முடியும். இது நடக்குது, குற்றாலத்தில் நடக்குது, எல்லா பாஸ்டேட்லையும் நடக்குது. ஏன்னா இது அற்புதத்தின் இடம், அடையாளத்தின் இடம், மக்களுக்கு வாழ்வு கொடுக்கிற இடம். அந்த திருப்பயணமாக வந்த நாம் ஆண்டவர் கொடுக்கிற உதவிக்காக பாடும் பாடல், ஹெல்பிங் சாங், நம்முடைய ஹெல்ப்புக்காக பாடுற பாடல் அந்த 121 சொல்றாரு. அதில் 1 சொல்றப்போ, கஷ்டமான சூழ்நிலை உண்மை நோக்கி கூப்பிடுறேன், என் நெருக்கத்திலே, என் வேதனையில. ஏன்னா 43:5 சொல்றாரு, என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய். 42:5 சொல்றார், ஏன் கலங்குற, யூ டு நாட் worry about, ஏன் கலங்குகிற. யோவான் 14:1, உங்கள் இதயம் டு நாட் worry about your heart, நீ ஏன் கலங்குற, ஏன்டா வந்துட்டே இல்லப்பா. 38 வருடம் ஒரு வியாதி உள்ள மனிதன் அவரை நோக்கி பார்த்தா அவருக்கு யாருமே இல்லைன்னு அவர் என்ன பண்ணாரு, கெட் அப் அண்ட் வாக், டேக் யுவர் பெட் நாட்ட, எழுந்துரு, நட, உன் படுக்கையை எடுத்துக்கிட்டு போ, போயிடு, ஓடிடு, நின்று கிக்காத. அதே ஹெல்ப் தான் அதில் சொல்றாரு, நான் நெருக்கத்தில் உண்மை நோக்கி கூப்பிடுறப்பா. அந்த அம்மா அப்படித்தான் நெருக்கத்தில் நோக்கி ஆண்டவர் நோக்கி எல்லாம் ஜெபம் பண்ணுறப்போ அப்படியே அழுதுகிட்டே தூங்கிட்டாங்களாம். அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய கனவு, ஒரு அழகான பெண்மணி, ரொம்ப குவாலிட்டி, அதாவது மிஸ் யூனிவர்ஸ் மாதிரி, வேலையில் அழகான ஒரு பெண்ணை தேர்ந்து அதே மாதிரி மிஸ் யூனிவர்ஸ் மாதிரி அந்த அம்மா இருந்தாங்களாம். அந்த பெண் வந்து ஒரு பாட்டில் இருந்து அந்த தண்ணி எடுத்து இன்னொரு பாட்டில் ஊற்றுறாங்களாம். அந்த சின்ன பாட்டிலேருந்து பெரிய பாட்டில். அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலையா, எதுக்கு இந்த பாட்டிலேருந்து நம்ம இதுக்கு தண்ணி இதில் ஊற்றுறோம், அவங்க ஏன் ஊற்றுறாங்க. அப்போ ஊத்துன்னு நினச்சிட்டே இருக்கிறப்ப ஆண்டவர் பேசினாரா, அந்த மகள் வடித்த கண்ணீர் பெருகி கொண்டே இருக்கிறது, அந்த துக்கத்தை பார்த்தேன். துக்கத்தை பார்த்த பொழுது இயேசு ஒரு இடத்துல கண்ணீர் விடுகிறார், நாயினொரு விதவை பெண்ணை பார்த்து. இயேசு கண்ணீர் விட்ட உடனே அந்த கஷ்டங்கள் மாறிட்டு, அதே மாதிரி உன் கஷ்டங்கள் ஒன்று விட்டு போயிடுச்சுனாங்களாம். அந்த பெண் அப்படி அழுது முடித்த உடனே அந்த காலையில் எழுந்து மீண்டும் காலை கடன்களை முடித்து வேதம் வாசித்து ஜெபம் பண்ணுறப்போ, என்ன வழின்னு தெரியாமல் இருக்கிறப்போ, பல மாதங்களாக காணாத போன கணவர் வந்துட்டார். வந்து அந்த அம்மா பேரை சொல்லி, நான் உன்னை விட்டு போனேன், ஒரு பிஸ்னஸ்க்காக போன இடத்துல ஒரு விபத்து ஆயிடுச்சு. விபத்தானதில் அந்த விபத்தில் ஆக்சிடெண்ட் ஆகி என்னுடைய அட்ரஸ் ப்ரூஃப்லாம் இல்லாமல் ஒரு மருத்துவமனையில் இருந்தேன். பல நாட்களாக நான் எங்கே இருக்கேன்னு எனக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. இப்போ தான் எனக்குடைய புத்தி தெளிந்தது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, என் கண்கள் மறைக்கப்பட்டுருச்சு, என் கண்கள் இருளடைந்துருச்சு, என் கண் எனக்கு தெரியல. இருந்தாலும் உன்னை தேடி நான் வந்துருச்சேன், இனி நான் கவலைப்படாத, நான் கூட இருக்கிறேன். இப்போ அவருக்கு கண்ணு தெரியாது. இந்த அம்மாவுக்கு வியாதி, அந்த வியாதி நிமித்தம் ஒரு சில வாசனைகள் மேலேருந்து துர்நாற்றங்கள் இருந்தாலும் அவர் பொறுத்து கொண்டு அந்த மனைவிக்கு உதவி செய்து வாழ்ந்தார். ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கடந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கடந்த பொழுது அந்த அம்மா மரிச்சிட்டாங்க. அந்த அம்மாவை ரொம்ப நேசித்தார், பயங்கரமாக நேசித்தார். அந்த அம்மாவை கொண்டு போய் நம்முடைய பெரியல் சர்வீஸ் அடக்க ஆராதனை முடிச்சுட்டு வர்றப்போ அவர் அழுதுகிட்டே வர்றார். கூட இருக்கவங்க போய், ஏன் அழாதீங்க, அந்த அம்மா இருக்கிறவங்க உங்களுக்கு உதவியாக இருந்தது, உங்களுக்கு கண்ணு வேற இப்போ தெரியல, ஏற்கனவே கண்ணு தெரியல, அந்த அம்மா உங்களுக்கு நல்ல உதவி செஞ்சாங்க, இனிமேல் நீங்கள் எப்படி வாழ போகிறீங்களோன்னு எல்லாரும் துக்கம் சொன்னாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், எனக்கு கண்கள் இருளடையலை, என் கண்கள் எனக்கு தெரியும். ஏன்னா என் மனைவிக்கு வியாதி நிமித்தம் என்னை தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்தா, ஆனால் அவள் தள்ளி போகக்கூடாது என்பதற்காக நான் அவள் பக்கத்தில் நெருங்கி இருக்க வேண்டும் என்பதற்கு என் கண் தெரியவில்லை என்று என் மனைவிட்ட சொல்லிட்டேன், எனக்கு கண்கள் தெரியும்னு சொன்னாரா. இதுதான் என் ஆண்டவர். அந்த ஆண்டவர் உங்களை விட்டு என்னை விட்டு எப்பொழுதும் விலக மாட்டாருங்க, உங்களோடு இருக்கிறாருங்க. அவர் நம்மோடு இருப்பதற்காக மத்தேயு 1:21 சொல்றார், இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார், லார்ட் வித் அஸ். அவர் என்னோடு இருக்கிற ஆண்டவர். நீ ஏன் கலங்குற, இன்னும் ஒரி பண்ற. சங்கீதம் 42, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறது போல் என் ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது. நம்ம ஆண்டவரை நோக்கி இந்த கல்வாரி மலையில இங்க இருக்க இந்த சிலுவையை நோக்கி, இந்த சிலுவை என்ன நோக்கத்திற்காக இந்த பகுதி மக்கள் வைத்தாங்களோ,
பயங்கர எதிர்ப்பின் மத்தியில, வேதனின் மத்தியில எதற்காக வைத்தாங்களோ தெரியாது. ஆனா வைத்த நோக்கம் மக்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும், மக்களுக்கு நல்வாழ்வு பெற வேண்டும். அந்த சிலுவை நோக்கி பார்க்கிறப்போ அந்த சிலுவை வாழ்வு கொடுக்க வேண்டும் நோக்கத்தோடு இந்த சிலுவை வைக்கப்பட்டிருக்கு. அந்த சிலுவை நோக்கி நீங்க பார்க்கிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமாக வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவர் ஒரு காலமே கைவிடவில்லை. எங்களுடைய ஊர்ல, எங்கள் கிராமத்தில் நிறைய மிஷினரிகள் வந்திருக்காங்க, ஐயருங்கெல்லாம் வந்திருக்காங்க. இல்லை எல்லாம் ஜூனியர் இவங்க வந்திருக்காங்களா எனக்கு தெரியல. எங்கள் ஊருக்கு வெளியே அவுட்டரில் கல்ற தோட்டம், கல்ற தோட்டத்துக்கு போகிற வழியில் ஓடை தண்ணி போகிற வழி, அதுக்கு பக்கத்தில் ஒரு கல்லறை, அது சிலுவை. யார் கல்ற தெரியாது, பேரெல்லாம் இல்லை, கல்லில் கட்டியிருக்கு. ஒரு கல் சிலுவை, சூப்பர் சிலுவை. மக்களுடைய ஐதீகம் என்னென்னா, அந்த சிலுவையில் போய் விளக்கெண்ணெய் ஊற்றுவாங்க, உப்பு போடுவாங்க. உப்பு போட்டுட்டு விளக்கெண்ணெய் போட்டுட்டு அந்த சிலுவை நோக்கி, அது யார் கல்றனே தெரியாதோ, ஃபாரினர் கல்ற. ஏன்னா முதல் மிஷினரிகள் கால் வைத்த பூமி எங்களுடைய மிஷன், எங்களுடைய கிராமம், சின்ன கிராமம், ஹுட் கிராமம். டாக்டர் டிஜே தினகரனுடைய கிராமத்துக்கு பக்கத்து கிராமம், பள்ளமான ஒரு கிராமம். எங்கள் அம்மாவோடு உணவு இல்லாமல் எங்கள் மாமா ஒருத்தர் டீச்சராக இருந்தாங்க, எங்கள் அண்ணியோட அப்பா. அவங்க வீட்டுக்கு போனால் ஒரு அரைனா கொடுப்பார் எங்கள் அம்மாவுக்கு. அன்றைக்கி அவருக்கு சம்பளமே 1 ரூபா 2 ரூபா தான். அதில் 1 ரூபாய்க்கு 4 அணா, அதில் 1 அணா, 1/4 அணா, அதில் அரையணா கொடுப்பார். அதை வாங்குவதற்காக 5 கிலோமீட்டர் நடந்து போனோம். போக்குவரத்துக்கு யார் வீட்லேயும் ஏதாவது ஒரு வீட்டில் 100 வீட்டில் 200 வீட்டில் ஒரு வீட்டில் தான் சைக்கிள் இருக்கும். சைக்கிள் இருக்கிறதே பெரிய காரியம், ஃப்ளைட் இருக்க மாதிரி. எங்கள் அம்மா கூட போகிறப்போ கால் வலிக்குமான்னு சொல்லுவேன். நான் 5 வயது 6 வயதில். அப்போ அவங்க சொல்லுவாங்க, அந்த சிலுவையில் இருக்க எண்ணெய் எடுத்து முட்டில் போட்டுக்கூடா, சிலுவை போடுற அந்த உப்பையும் எண்ணெயும் போடு தம்பி, கால் வலிக்காதரான்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. அதேமாதிரி விசுவாசத்தோடு அந்த சிலுவை பக்கத்தில் நின்று அந்த உப்பை போட்டு போகிறப்போ ஒரு பெரிய விடுதலை. இது எத்தனையோ நாட்களாக எனக்கு கிடைத்த ஒரு அனுபவம். இப்போவும் குட் ஃப்ரைடேக்கு போனீங்கன்னா அந்த சிலுவையில் போய் நிறைய பேர் மோர் கொடுப்பாங்க, பானகாரம் கொடுப்பாங்க. பானகாரம்னா புளியும் கருப்பட்டியும் கலந்து கொடுப்பாங்க. இன்றைக்கும் எத்தனை வருஷத்துக்கு முன்னால் வச்ச சிலுவையோ, அதுக்கு சரித்திரம் இல்லை. எங்கள் ஊருக்கு பெரிய சரித்திரம் இருக்குது. ஆனால் அந்த சிலுவைக்கு யாரும் எனக்கு சரித்திரம் சொல்ல தெரியல, யாரும் சொல்லலை. ஆனால் அந்த சிலுவை நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த வாழ்வு கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த ஆண்டவர்கிட்ட நீங்கள் நானும் தகப்பனே நெருக்கத்தில் போய் நோக்கி கூப்பிடுறப்பா, எனக்கு விடுதலை தாங்க. 5 கண்ட மக்களுக்காக 5 காயம் ஏற்ற நேசரே, 5 கண்ட மக்களுக்காக 5 காயம் ஏற்ற நேசரே, நொந்தராகி வந்த மக்களே, நேச ஆவி நேச செய்யுவே ஐயா, நொந்தராகி வந்த மக்களே, நேச ஆவி நேச செய்யுவே. இயேசுவே நீர் பெரியவர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர் வல்லவர். உங்கி வந்த மக்களே, நேச ஆவி நேச செய்யுவே ஐயா, நொந்தரோகி வந்த மக்களே, நேச ஆவி நேச செய்யுவே. அந்த சங்கீதம் 120 எனக்கு இங்கே உட்கார்ந்த பிறகு ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அதுக்கப்புறம் திருவிலியம் பார்க்கணும் ஞாபகத்தை கொடுத்தாரு. நான் பவர் தான் வச்சிருக்கிறேன். திருவிலியத்தினுடைய அருமையான அன்பு டைரக்டர் ஐயாட்ட வாங்கி திருவிலியத்தை வாசிக்கிறப்ப தான் அந்த இன்ட்ரோடக்ஷன், இது திருப்பயணப்பாடல், திருமலைக்கு திருப்பயணப்பாடல், சீயோனுக்கு போன மக்கள் அங்கே பாடினதான். அப்போ இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, நீ எப்படி வாழணுங்கிறார். 122 பொய் உதடலுக்கு தள்ளிப்போ, வஞ்சகம் பேசுறவங்க கூட இருக்காத, நீ எதிரின் அம்புக்கின் தள்ளி வந்துரு, அது உன்னை தாக்காது. பொய் உதடு, ஏமாத்திரமே பொய் சொல்றேன், ஃப்ராடு. அதுதான் மாம்சத்தின் இச்சைகள். கலாத்தியர் 5:19. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், பொய், களவு, திருடு, சூது, இதெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துரு.
அவன் பேசுறவங்க கூட நீ இருக்காத. நீ யாருன்னா உன் ஃப்ரெண்டு யார்? அன்புதாஸ் ஐயர் யாருன்னா ஒரு ஃப்ரெண்டு யாருன்னா நான் சொல்லிடுவேன் அன்புதாஸ் ஐயருடைய குவாலிட்டியை. இவர் இப்படி தான் இருப்பார். இதுதான் குவாலிட்டி. இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஹூ ஆர் யூ, யூ டெல் யுவர் ஃப்ரெண்ட். நீ யாருன்னா உன் ஃப்ரெண்டு யாருன்னா நான் சொல்லிடுவேன். ஒரு மாப்பிள்ளை பார்க்க என்னை யாராவது சொன்னால் அவர் எங்கே வேலை செய்கிறாருன்னுவேன். இப்போ டேவிட்டுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறாங்கன்னா எங்கே வேலை செய்கிறான்னு கேட்பேன். அவர் டைசிஸ் ஆஃபீஸில் செனாட் ஆஃபீஸில் இருக்கார். உடனே செனாட் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க டீ கடைக்கு போவேன். டைசிஸ் ஆஃபீஸ் கள்ளக்கூடிய ஒரு டீ கடை இருக்குது. அங்கே தான் நம்ம ஆட்கள் எல்லாம் நிற்பாங்க, டீ சாப்பிடுவாங்க. அங்கே போய் ஒருத்தர் கேட்டால், ஓ டேவிட்டா, குள்ளமாக இருப்பார், சகை மாதிரி அவர் தானே, அவர் இவ்வளோ திறமையானவர், இவ்வளோ மோசம், எல்லா ஹிஸ்ட்ரி அங்கே அந்த டீ கடையிலேருந்தே வந்துடும். நம்ம எங்கேயும் ஒரு ஹிஸ்ட்ரியை போய் பயோடேட்டு கம்ப்யூட்டரில் நெட்டில் டவுன்லோட் பண்ண வேண்டாம். இதுதான் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பொய் உதடுகளுக்கு வஞ்சனைக்கு என்ன பேர்? தள்ளி பேர். 120:5-6 சொல்கிறாரு, நீ அந்த மக்களோட உறவு உனக்கு வேண்டாம். ஏன்னா அவங்க எப்பவுமே சண்டைக்காரன், பிரச்சனைக்காரன், அவன் அமைதி இல்லை. கடைசி வசனம் சொல்றப்போ அவன் சமாதானத்தை நாடுகிறான். யாரை தேடுறா? அவர் சமாதானம் எங்க இருக்கு? ஏசாயா 9:6, அவர் அமைதியின் அரசர், சமாதான பிரபு. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்களுக்கு சமாதானம். அவர் சமாதானத்தை கொடுப்பதற்காக வந்தார். அந்த ஆண்டவர்கிட்ட எப்படிப்பட்ட சமாதானம்னா, சமாதானம் எப்படி தரணும்னா, அமெரிக்க ஜனாதிபதி தியோடர் ரூத் சொல்றார், எப்பம்பா எனக்கு பிரச்சனையே வாழ்க்கையில் தோல்வியே இல்லைன்னு ஒருத்தன் எப்போ சொல்லுவான்னா, வேலையே செய்யலைன்னா சொல்லுவானா. தோல்வியே இருக்காதான். எப்போ மிஷனரி தோல்வியே இல்லைன்னா, ஞானஸ்தானம் கொடுக்கலையும் தோல்வி இல்லை. வேலையே செய்யலைன்னா எப்போவும் டைரக்டர் கூட பையன் தூக்கிட்டு போனால் போதும், டைரக்டர் போட்டு கொடுத்துருந்தா போதும், கதை. தோல்வியே இல்லை. தோல்வி எப்போ இழப்பு வரும்னா, வேலை செய்கிறப்ப தான். அடி விழும், உத விழும், போட்டு கொடுப்பான். ஆர்டினேஷன் இப்போ தம்பிக்கு எப்போ ஆர்டினேஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு தம்பிக்கு. போனீங்கன்னா அந்த ஸ்டோவில் போட்டுட்டு அவர் அங்கி மட்டும் விட்டுருவாங்க, கயிறு கட்டி உள்ளே விடுவாங்க. உள்ளே போகிறோன்னே சர்ப்ரைஸ் போட்டிருப்பாரு. உள்ளே அந்த பிஷப் தலையிலே கை வச்ச பிறகு உள்ளே கூப்பிடுவாங்க. உள்ளே இருக்க அந்த பாஸ்டல் செக்ரட்டரி, வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரி எல்லாரும் ஆல்ட்டுக்குள்ள நாம் ஒன்றாக இணைவோன்னு கை கொடுத்து தூக்குவாங்க. அதில் ஒருத்தர் அப்பே பள்ளத்தில் தள்ளிடுவாராம். இது ஒரு ஐயர் சொல்லி தான் எனக்கு தெரியும். யார் கை கொடுத்து தூக்குனா அவனே தள்ளி விட்டுருவானா. இது ஒரு ஐயர் சொல்லி தான் எனக்கு தெரியும். ஏன்னா அவர்கிட்ட சமாதானம் இல்லை, அமைதி. ஆனால் எனக்கு அமைதியை கொடுப்பதற்காக இயேசு வந்தார். அதை தான் சொல்றார். வாழ்க்கையில் எனக்கு கருப்பு கயிறு கொடுத்தாச்சு, நான் எதுக்கு என்ன பண்ணக்கூடாது? கவலை. எனக்கு கொடுத்த வேலையில் தேணும். என் மனைவி போன வாரம் சொன்னாங்க, உனக்கு மனைவி வேண்டாம், பிள்ளை வேண்டாம், பையை தூக்கி பைபிளை தூக்கிட்டா போதுன்ட்டாங்க. எல்லோரும் டெல்லி போயிருந்தோம், குடும்பமாக டெல்லியில் இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை டிக்கெட்டு, சண்டே பிஷப் கூப்பிட்டார், தோத்துறன்ட்டு போயிட்டேன். சண்டே நைட்டே கிளம்பி வந்துட்டேன். தாஜ்மஹால்லேருந்து 8 மணிக்கு கிளம்பி சென்னைக்கு 6 மணிக்கு வந்து காலைல 9 மணி மெசேஜ் செஞ்சுக்கு போயிட்டேன். இது பெருமைக்கு இல்லை, எனக்கு கொடுத்த வேலையை நான் என்ன பண்ணணும்? சரியா? எனக்கு இதுக்கு தான் நான் அங்கி கொடுத்துருக்கு, ஐயருங்க மத்தியில் முன்னால் உட்கார வச்சுருக்கு, ஆல்ட்ருக்குள்ளே நீ விட்டுருக்காங்க. இந்த வேலையை நான் என்ன பண்ணணும்? குடும்பம் ஒரு பக்கம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதான். மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வாங்குறார். அதான் ஜீசஸ். அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் என்ன பண்ணணும்? நீங்கள் யாராக இருக்கலாம், கொடுத்த வேலையில் என்ன பண்ணணும்? சரியாக இருக்கணும். அதை தான் தியோடர் சொல்கிறார். அடுத்து தாமஸ் ஆல்வா சொல்கிறாரு, தோல்வி எப்பவுமே வெற்றியின் படிங்கிறார். தோல்வி எப்பவுமே. ஹென்றி போர்டு சொல்கிறாரு, தோல்வி தாங்க நான் ஜெயிச்சதுக்கே காரணம். கார் தயார் பண்ணால் அந்த ரோட்டில் ஓட்டினேன் ஜெர்மனில். உடனே ஒரு ஆர்டரு, 10 கிலோமீட்டருக்கு மேலே கார் ஓட்டக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் மேயர் போட்டார். 10 கிலோமீட்டர் கார் ஓட்டினா எவன் கார் வாங்குவான்? மாட்டு வண்டியிலே போயிடலாம்ல. கார் சேல்ஸே நின்று போச்சான். ஜோம் பண்ணோன்னு ஒரு ஐடியா வந்துச்சான் அவருக்கு. அந்த ஒரு மேயரை கூப்பிட்டு ஒரு வெற்றி விழா கொண்டாடினாராம். கார் 10 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு ஓட்டிட்டு கார் அவர் செஞ்ச புது காரில், அந்த ஃபோர்டு காரில் கூப்பிட்டு போனாராம். 10 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டலை. ஏய், மாட்டு வண்டியாக ஓட்டுற, வேகமாக ஓட்டுறானாராம் மேயர். ஐயா, நீங்கள் தான் ஒரு ஆர்டர் போட்டிங்க 10 கிலோமீட்டர் ஓட்ட சொல்லி, அதுக்கு மேலே போட்டால் 1000 பவுண்டு நீங்கள் ஃபைன் பண்ணிடுவீங்க. எங்கே இது? ஓ போயா, நான் பார்த்துக்கிறேன்னாராம்.
அப்போ தான் 120 மைல் தூரத்தில் ஓட்டினா, 120 கிலோமீட்டர்னா 180 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டினாராம். சட்டத்தையும் பாஸ் பண்ணி கொடுத்துட்டாராம். அப்போ தான் வாழ்க்கையில் வெற்றியாம். தோல்வி தான் வாழ்க்கையின் வெற்றிங்கிறார் தாமஸ் ஆல்வா சொல்கிறப்போ. ஒரு பல்ப் எறிகிறதுக்கு ஆயிரக்கணக்கான நரம்புகள் உண்டாக்குனாராம், எல்லாம் ஃபெயிலியராம். கடைசியில் 3 நரம்பு தான் எர்த்தையும் பாசிட்டிவும் நெகட்டிவும் இணைச்சி தான் அதான் ஜெயிச்சாராம். ஒரு நாள் அவருடைய குடோனெல்லாம் எரிஞ்சு போச்சான், சொத்துக்கள் எல்லாம் போயிட்டான், எல்லாம் போயிட்டான். அவர் தயார் பண்ணது லட்சக்கணக்கான கண்டுபிடிப்புகள். அப்போ அவர் அந்த என்ன செய்வார்னு எல்லாத்துக்கும் தெரியல. ஒரு ஏழை மனிதர், வாடகை கொடுக்க முடியாத தாமஸ் ஆல்வா, அவர் தான் அந்த லைட்டு கண்டுபிடிச்சார், கரண்ட் கண்டுபிடிச்சார். அவர் ஆண்டவருக்கு தோத்திரம். எதுக்குன்னா, என் தோல்வியின் கண்டுபிடிப்புகள் எல்லாம் எரிந்து விட்டன, இனி வெற்றியின் கண்டுபிடிப்புனாராம். இதுதாங்க வாழ்க்கை. வாழ்க்கையில் இதுக்கு ஆண்டவர் சமாதானத்தை தாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்த வேலையில் இங்கே வந்துட்டீங்க. இன்னைக்கு கல்வாரி மலையில் மே 2ஆம் தேதி திருவிழா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கேருந்து இந்த ஆண்டவரை நோக்கி ஜெபிச்சிட்டீங்க. ஆண்டவர் வெற்றி நாள் இது, ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது. நீங்கள் கடந்து போகிறப்போ நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயம் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான வாழ்வை கொடுக்கும் ஆண்டவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே நம்மை கைவிட மாட்டார். நிச்சயம் எந்த விதத்திலும் கைவிட மாட்டார். காலையில் யார்ட்டையோ என்னுடைய ஆர்டினேஷனை பற்றி பேசினேன். எதுக்கு பேசுகிறேன்னு தெரியல, சாதாரண ஒருத்தட்ட பேசினேன். எங்கள் சர்ச்சில் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு ஒரு தாட், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசுகிறப்ப சொன்னேன், இந்த ஆர்டினேஷன் எனக்கு நான் தேடி போகல, என்னை தேடி வந்துச்சுன்னேன். எப்படின்னு அவங்களுக்கு சொன்னேன். ஏன்னா கப்பரர் சர்ச்சில் முதல்ல செக்ரட்டரி, 30 வருஷமாக செக்ரட்டரி, கிட்டத்தட்ட 18-19 வயசில் சர்ச்சு செக்ரட்டரி ஆகிட்டேன். எல்லா ஐயரோடு நல்ல உறவு இருக்கும் எனக்கு. ஐயர் செக்ரட்டரினா சண்டை போட மாட்டேன் ஐயர் கூட. ஐயர் சொன்னால் ஓகே, அவ்வளோதான். எனக்கு அந்த காரியத்தை அவர் பிடிக்கல, நான் செய்ய மாட்டேன், அவ்வளோதான். தோற்றணும், நீங்கள் செஞ்சுக்கோ ஏன்ட்டு போயிடுவேன். அவர் திரும்ப வந்துடுவார். எந்த ஐயர் கூடயே நான் போராட மாட்டேன். அப்புறம் கப்பரர் கருணாகரன் கொடுத்தாரு. அவரும் என்ன பண்ணார், கப்பரர் கொடுக்குற அன்னைக்கு பிஷப்புடைய கன்ஃபர்மேஷன் வச்சு பிஷப் கையால் எனக்கு கப்பரர் தலையில் கை வச்சார். பிஷப் தேவசகாய கையில் வச்சாங்க. ரொம்ப நாளாக கப்பரர் சர்ச்சில் மட்டும்தான் அங்கி போடணும், வேறு எங்கேயும் அங்கி போடக்கூடாது. இப்போ மேத்யூ சர்ச்சில் போய் அங்கி போடுறப்ப அவர் சொல்லுவார், ஆம் பிதாவே நீ தோத்தரிக்கப்பட்டவர், மனிதரில் உருக்கமாக அன்பு கூர்ந்து உம்முடைய ஒரே பேரன குமாரனை தரித்துக்குள்ள எங்களுக்கு கொடுத்தீங்கன்னு சொல்ல எங்க நீ விட்டுருவார், வெள்ளை கையிலே சொல்ல விட்டுருவார். அதுக்கு சாதாரணமாக பிஷப் இருந்தால் பிஷப்னு சொல்லணும், மாட்டிட்டு இருந்தால் மாட்டான்னு சொல்லணும், வேறு யாரும் சாதாரண ஆள் சின்ன ஆள் சொல்லக்கூடாது. யார் அங்கே இருக்காங்களோ அவங்க பெரிய ஆள், அவங்க தான் சொல்லணும். அப்படி நண்பர்கள் எனக்கு கொடுத்துருவாங்க. அப்போ இல்லை, எனக்கு தெரியாது. ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அந்த கல்யாண வீட்டுக்காரே நீ அங்கி போடுனாரு. இதே நான் போடக்கூடாதியான்னு நான் டுபோக்கரியா பாதி தான் சொன்னேன். இல்லை நீ போடுனார். அவர் போட்டு அந்த ஐயரை அவுக்க வச்சுட்டாரு. நீ இதே சென்னை பெரியாத்த ஐயர் நீ அங்கேயே அவுத்துருவுனா நீங்கள் போடக்கூடாதுன்னான்ட்டார். எதுக்குங்கன்னு, நீ கப்பரர் உங்கள் கோயிலில் மட்டும்தான் போடணுன்னாரு. 1-2 ஐயருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், உண்மைதாங்க சொல்லிட்டாரு. உடனே அங்கித்துட்டேன். அப்போ தான் என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். பொய் உதவிகளுக்கு என்ன பண்ணுங்க, தள்ளி கொண்டு போங்க. வஞ்சனை வேண்டாம். அவங்க சமாதானத்தை பயக்கிறாங்க, எனக்கு சமாதானத்தை தாங்கன்னு ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமணனுடைய பிஷப் ஜே கிறிஸ்தாஸ் என்னை கூப்பிட்டு ஆர்டினேஷன் கொடுத்துற ஹானரியா. நான் சொன்னேன், டிஎஸ் பட்டினமுடி வச்சுருக்கேங்க, எல்லாரும் வாயா நான் பார்க்குறேன். இதுதான் ஆண்டவர். அவர் எப்பவுமே நம்மை தேடி வந்து நம்ம தேவைகளை சந்திக்கும் ஆண்டவர். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒரு காலம் உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவரை தேடி இந்த திருமலை பயணத்துக்கு வந்திருக்க உங்களை ஆண்டவர் நிறைவான சந்தோஷத்தோடு ஒரு சமாதானத்தோடு கடந்து போக நிச்சயம் இந்த நேரத்தில் உங்களை அனுப்ப போகிறார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ ஆண்டவர் நிச்சயமாகவே வாழ்வு கொடுக்கும். ஆண்டவர் உம்முடைய சன்னிதானத்தில், உம்முடைய இந்த மைதானத்தில், உமக்காக நீ தெரிந்து கொண்ட இந்த கல்வாரி மலையில் நாங்கள் நிற்கிறோம்ப்பா. எவ்வளவோ ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்து ஜெபம் பண்ணாங்க. அநேக மக்களுக்கு விடுதலை கொடுத்துருக்கீங்கப்பா. நானும் பல நாட்கள் இந்த இடத்துல வந்திருக்கேன்ப்பா. ஆனால் எனக்கு ஒரு விடுதலை வேணும்ப்பா, ஒரு டெலிவரன்ஸ் வேணும் தகப்பனே. என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும் தகப்பனே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி அழைத்திருக்கேன்.
ஒரு சமாதானத்தோடு ஒரு அமைதியாக இந்த இடத்துல இருந்து போனப்பா. ஒரு அமைதியின் வாழ்வு எனக்கு வேணும் தகப்பனே. அந்த அமைதியான வாழ்வு எனக்கு தருவீங்கன்னு நம்பிக்கையோடு தகப்பனே. என் வாழ்க்கையில சண்டை இல்லை, மனைவி புருஷன் சண்டை இல்லை, குடும்பத்துல பிரச்சனை இல்லை, என் சகோதரருக்கு அந்த சொத்து பங்கு ஒரு சின்ன துண்டு இடத்திற்கு எங்க அப்பா விட்டுட்டு போனதோ ஒரு சின்ன இடம், அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டிருக்கோம், இதுல இருந்து எனக்கு ஒரு பெரிய விடுதலை, என் பரம்பரை சொத்துன்னு நான் சொல்றேன், எனக்கு இதுல உரிமை வேணுங்கிறேன். ஆனா விட்டு கொடுக்கிறப்போ நீர் ஒரு அமைதியை கொடுக்கும் ஆண்டவர் அல்லவா, ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர் அல்லவா. எனக்கு அந்த விட்டு கொடுக்கிற ஒரு ஆவியை தன்னை தாங்கப்பா. விட்டு கொடுக்காத ஒரு ஆவி என்கிட்ட இருக்குப்பா. அந்த அசுத்த ஆவி என் இடத்துல இருந்து கடந்து போகட்டும் தகப்பனே. உம்முடைய விடுதலை எனக்கு தாங்க, உம்முடைய ஆசீர்வாதத்தை தாங்க. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த குடும்பத்து மக்களுக்காக, அந்த குடும்பத்து மக்களுக்காக திருமணம் நடக்கலப்பா, என் பிள்ளைக்காக நல்ல மகன் வேண்டும் என்று 3 வருடமா இந்த இடத்துக்கு வந்து ஜெபிக்கிறேன். இந்த வருஷம் திருமணம் நடந்து என் மனம் என்னுடைய மாப்பிள்ளையோடு என்னுடைய பேர பிள்ளையோடு இந்த இடத்துல இருந்து அடுத்த வருஷம் இதே மே மாதம் நான் நன்றி செலுத்தணுமப்பா. உம்மால முடியும் தகப்பனே. அதற்கேற்ற எல்லா சூழ்நிலையும் தாங்கன்னு ஏக்கத்தோடு ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த விடுதலைக்காக, அந்த மக்களுடைய விடுதலைக்காக தகப்பனே. ஒரு விதமான கேன்சர் வியாதினால பாடுபட்டு கொண்டிருக்கேன். என் அம்மாவுக்காக ஒரு விடுதலை வேணும். எங்க அம்மா மரித்து போன அந்த உலகத்துல எனக்கு யாருமே ஆதரவு இல்லைன்னு ஏக்கத்தோடு ஒரு சகோதரி ஜெபித்து வந்திருக்காங்கப்பா. அவங்க விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு என்று அந்த கேன்சர் வியாதியிலிருந்து அந்த மருத்துவமனையில் இருக்க அந்த அம்மாவுக்கு ஒரு முழுமையான விடுதலை, ஒரு விடுதலை தகப்பனே. ஒரு விதமான இக்கட்டான சூழ்நிலை, ஏதோ அவசரத்துக்கு கொஞ்சம் கடன் வாங்கினேன், அது ஏடிஎம் கார்டில் வாங்கிட்டேன், என் சம்பளத்தெல்லாம் வட்டி எடுத்துக்கொள்ளுது, இன்னும் முதல் கொடுக்க முடியாத நிலைமையில ஒரு ஏக்கத்தோடு ஒரு கண்ணீரான வாழ்வுல இருக்கிறேன். எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதா, அதுல இருந்து விடுதலை கிடைக்காதா? ஏக்கத்தோடு சமாதானம் இல்லாம ஏன் இருக்கணும், மரித்து போடுங்கிற நிலைமையில வந்திருக்கிற அந்த கடன் பிரச்சனையில எனக்கு விடுதலை, ஒரு விடுதலை வேணும், ஒரு அற்புதம் வேணும், ஒரு அடையாளம் வேணும் தகப்பனே. கைவிடப்பட்ட நிலைமையில எனக்கு யாருமே உதவி இல்லை. ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக ஒரு விடுதலையின் கரம், ஒரு இரக்கத்தின் கரம் தகப்பனே. கைவிடப்பட்ட நிலைமையில இந்த இடத்துல வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு உம்முடைய வல்லமை அநேக ஊழியர்கள் இந்த இடத்துல வந்திருக்காங்கப்பா. ஊழியத்தின் பாதையில எனக்கு வெற்றி இல்லை, தோல்வி என்று நான் ஊழியத்துல தோல்வி அடைந்திருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை வெற்றியின் வாழ்வு கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு சகோதரனுக்காக, சகோதரிக்காக ஒரு விசை கூட இந்த ஒலிபெருக்கி மூலம் கீழ் பகுதியில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு சமாதானத்தை கொடுங்க, ஒரு அன்பை கொடுங்க. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே.